ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த அருமையான காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ துலாம் ராசிக்கு வரப்போகிறார், நீச்சம் அடைய போகிறார். இந்த துலாம் ராசியில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் 18/10/2025 முதல் 16/11/2025 நீச்சம் அடைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அப்படின்னா துலாமில் நீச்சம், 7ஆம் இடம் நீச்சம். இந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நம்ம அருமையாக சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார், மேஷ ராசியில் ஏன் உச்சம் அடைகிறார்? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் துலாம் ராசியில் வரார். பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் தானே சுற்றின்னு வருது. அதனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இடைப்பட்ட தூரம் அதிகமாகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் சூரிய பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா மேகங்கள் மறைச்சிருக்கும். அந்த மேகங்கள் மறைச்சிருக்கும் போது சூரியனோட ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூமியில் ஒரு உஷ்ணத்தோடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பூமி குளிர்ந்து இருக்கும். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால தான் சூரியன் நீச்சம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை விட்டுடும். எப்போ அப்படின்னா கார்த்திகை தீபத்தோடு விட்டுடும். கார்த்திகையோட மழை போச்சு, கர்ணனோட கொடை போச்சுன்னு ஒரு பழமொழியே உண்டு. கார்த்திகையோட மழை பெய்யும்னு அந்த காலத்தில். இப்போ டிசம்பரில் மழை பெய்யுறது, ஜனவரிலையும் மழை பெய்யுறது, அது அடுத்த விஷயம். மேஷராசியில் ஏன் உச்சமடைகிறார்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த உஷ்ணமான கதிர்கள் நம்ம பூமியில் விழுறதுனால தான் உச்சம். ஆக சூரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உச்சம் நீச்சம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது. நம்ம பூமியில் வசிக்கிறதுனால தான் இந்த உச்சம் நீச்சம்லாம். அந்த வகையில் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும் போதே சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அங்கே வரார். சுக்கிரனும் வரும்போது நீச்சபங்கராஜ யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு பகவான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் நிறைய பேர் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீனராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு சூரிய பகவான் அதி அற்புதம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பகைரோன ரோகாதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் பலம், இப்போ பலவீனமாக இருக்கார். நீச்சம். எங்கே நீச்சம்? எந்த இடத்துல நீச்சம் அடைகிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். இப்போ இந்த பகைரோன ரோகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் இருந்தார். சரி, களத்திரஸ்தானத்தில் இருந்தால் என்ன விசேஷம் அப்படின்னா நேர ஜென்மராசி உங்களை பார்க்குறார். ஏற்கனவே ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். சனியும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துனாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த சர்ப கிரகங்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சப்போர்ட் கிடச்சிட்டு இருக்கு. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம். ஏதோ சமாளிச்சுட்டு இருக்குங்க, சவாலே சமாளின்னு, பரவாயில்லைன்னு.
ஆனாலும் ஏகப்பட்ட டென்ஷன் குடும்பத்தில், நண்பர்கள்கிட்ட, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வாக்குவாதம், எல்லாத்தையும் அப்படியே மென்று முழுங்கி துப்பிட்டு வரீங்க. மென்று முழுங்கி துப்பிட்டு வரீங்க மீதியை. அப்படி இருக்க உங்களுக்கு சிச்சுவேஷன் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு தாங்க உங்களுக்கு. அந்த வகையில் இப்போ இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிறது பரவாயில்லை. ஆனால் எங்கே அஷ்டமராசிக்கு வரார். சரி, அஷ்டமராசியில் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். யார்? உங்களோட பகிர்வுணர்காதிபதி அஷ்டம இடத்துல பலம் இழக்கிறது பரவாயில்லை, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைன்னு இருக்கும். ஆனால் இந்த வீண் வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது, அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகம் பரவாயில்லைங்க, ஆஸ்டச் என்ன போயிட்டு இருக்கோ அதேமாரி போயிட்டு இருக்கோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா லாபம் வரணுமானோ, லாபம் வந்தால் தான் தொழிலே. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சுய தொழில் அப்படின்னா உங்களோட தொழில் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எப்போவுமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ குழந்தைகள் இருக்குது, இருந்தாலும் நம்ம குழந்தைகள் அப்படின்னா நம்ம பெற்றது அரவணைச்சுன்னு போகணும்னு தான் எல்லாருக்குமே தோணும். அடுத்த குழந்தைகள் அடிபட்டால் கொஞ்சம் கவலைப்படுவா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தான் குழந்தைக்கு அடிபட்ட மாதிரி யாராவது நினைப்பாளா, ஐயோ தான் குழந்தைகள் அடிபடுதுன்னா அவ்வளோதான் துடிச்சே விடுவா. ஆனால் அடுத்த குழந்தைகளும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எப்படியோ சமாளித்து போயிட்டுருக்கீங்க, பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. 18/10/2025 முதல் 22/10/2025 இருக்கலாம். 2/9 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திரசாரமான சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த இடத்துல தனவரவில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், தனவரவில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். வரும்னு நினைக்கிறீங்க, வராது. ஆனால் வராதுன்னு நினைக்கிற பணம் வந்துடும். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, உல்ட்டா சுல்ட்டா வேலையெல்லாம் இருக்குது. ஆனாலும் தனவரவு அப்படிங்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் மீன் பண்ணிக்காதீங்க, இருக்கிறத வச்சு சிறப்பாக இருங்க. அதுமாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? சொத்து சுகம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் வாங்குகிற அந்த வீடு மனை இதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து வில்லங்க மில்லியாங்கிறத பார்த்துக்கணும். அதுமாதிரி குடும்பத்துக்கு எல்லாம் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு நினைப்பீங்க, நினப்பு தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. 23/10/2025 முதல் 5/11/2025 இருக்கலாம். ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கற்பனையெல்லாம் வரும், அப்படி பண்ணணும் இப்படி. அதுவும் தொழில் வியாபாரத்துலலாம் கேட்கவே வேண்டாம். அப்படியே ஏகப்பட்ட முதலீடுகளை புகுத்திடணும்னு நினைப்பீங்க, ஆனால் கையில் காசு இருக்காது, கடனை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. அங்கே தான் நீங்கள் கரெக்டாக வேலை செய்யணும். ஏன் அப்படின்னா தொழில் நல்லா போகிறது, நல்லா போகல, அது அடுத்தது. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் உங்ககிட்ட பணம் இருந்தது போடுறீங்க, சரி வருது, லாபம் வரல, ரைட்டு, ஓகேங்களாம். ஆனால் நீங்கள் கடனை வாங்கினீங்கன்னு வச்சுங்க, கடனை வாங்கி அந்த தொழிலில் போட்டிங்கன்னா தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு கடன் கட்டுறதுல பிரச்சனை ஆகிடும். ஸோ கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்துட்டு இருக்காரு. அதுலேருந்தே உங்களுக்கு குழப்பம்தான், உடம்புல குழப்பம், அசதி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் போயின்ட்டுருக்கு. கவலைப்படாமல் அப்படியே நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்யணும். அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, சமாளிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா புத பகவான், அதனால் சமாளிக்கிறீங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏற்கனவே ஜென்மராசியில் உட்காந்துட்டு இருக்கார். ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுங்க. 6/11/2025 முதல் 16/11/2025 இருக்கலாம். உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும், ஜீவனம். அப்போ நேரங்காலம் தெரியாமல் நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டூ மச். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உடம்பு போயிடுத்துன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். சுவரே இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் போய் எழுத போகிறீங்க? காற்றுல எழுத போகிறீங்க. அதனால் உடம்பை கவனிச்சுக்கணும். எவ்வளோதான் வேலைபளு இருந்தாலும் கொஞ்சம் அந்த டயத்தை ஒதுக்கி அதுக்கு உண்டான மரியாதை நம்ம செய்யணும். உடம்புக்கு உண்டான அந்த உடம்புக்கு உண்டான மரியாதையை நம்ம செய்யணும். உடம்புக்கு என்ன தேவை? பசி வந்தால் அதை சாப்பாடு போட்டு அதை அடக்கணும், அவ்வளோதான் இந்த பசித்தீயை. அப்போ அதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும். அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும், உடம்பை பார்த்துக்கணும், சரியா?
அப்புறம் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். சில பேருக்கு ஓரளவுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலை கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஆனால் நீங்கள் யோசிக்கணும், இந்த வேலைக்கு போனால் நல்லதா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒரு இது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், வியாபாரம் கொஞ்சம் அதிகமாகும், லாபம் வரும். இருந்தாலும் உடம்பு கவனிச்சுக்கணும். புரியுதா? ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக நீங்கள் இருந்தால் தான் ரொம்ப விசேஷம். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, கடன் விஷயத்தில் முக்கியமாக நான் தான் சொன்னேன், கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த பகைரூண ரோகாதிபதி நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணணும். சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணணும். அகத்தியர், இந்த மாதிரி போகர், இடைக்காடர், இந்த மாதிரி 17 சித்தர்கள்பாங்கள்ல, 18 சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எந்த சித்தர் இஷ்டமோ அதை இது பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தரை நமக, ஓம் ஸ்ரீ அகத்திய சித்தரை நமக சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதேமாரி வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் ஏதாவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு நேராக சூரிய பகவான், நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனாலேயே உங்களது பகைருண ரோகாதிபதி அஷ்டம ராசியில் மறைந்து நீச்சமடைந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.